ஆர்.என். ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல, பாஜக கொள்கை பரப்பு செயலாளர் பதவிக்குதான் லாயக்கு என்று துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் மதிமுக தேர்தல் நிதியளிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட துரை வைகோ பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசின் உரையை ஆளுநர் படிக்காமல் புறக்கணித்தது இதுவே முதல் என்று கூறினார். சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் போது தேசிய கீதம் பாடவில்லை என்று கூறுவது முரண்பாடான விஷயம் என்றும் அவர் தெரிவித்தார். ஆளுநர் ஆர்.என். ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல, பாஜக கொள்கை பரப்பு செயலாளர் பதவிக்குத்தான் லாயக்கு என்றும் துரை வைகோ விமர்சித்தார். வரலாற்றிலேயே அரசின் உரையை ஒரு ஆளுநர் புறக்கணித்ததுங்கிறது இதுதான் முதல் தடவை. அவர் சொன்ன காரணங்கள் என்னன்னா, தேசிய கீதத்தை ஆரம்பத்திலேயும் சரி, அந்த கூட்டத்தொடரில் அந்த நிகழ்ச்சி சட்டசபை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதுக்கு தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லி அதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அன்னைக்கு ஆளுநர் உரைக்கு முன்னாடி அந்த தேசிய கீதத்தை அவங்க வாசிக்கலாம், அந்த காரணத்தினால அவர் புறக்கணிக்கிறான்னு சொல்லி போயிருக்கிறாரு. அது ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் அவர் சொன்னது. ஆளுநர் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஆளுநராக செயல்படுறதுக்குன்னா எந்தவித தகுதியும் கிடையாது. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சார கொள்கை பரப்பு செயலராக அவர் இருக்கலாம். அவர் ஒரு ஆளுநராக இருக்கிற அடிப்படை தகுதிகளோடு அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர்